ಎಲ್ಲರಿಗೂ ಮುಂಜಾನೆಯ ವಂದನೆಗಳು. எல்லாருக்கும் காலை வணக்கங்கள். ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನಮ್ಮ ಚೈಲ್ಡ್ ಇವಾಂಜಲಿಸಂ ಫೆಲೋಶಿಪ್ ಸಂಸ್ಥೆಯ ಪರವಾಗಿ ವಂದನೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுடைய சிறுவர் சுவிசேஷ ஊழிய பணி இயக்கத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறோம். ಓದಿದಂತ ಒಂದು ವೇದ ಭಾಗವನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ, வாசித்த வேத பகுதியை நாம் பார்க்கும்போது, ಇಸ್ರಾಯೇಲರು ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಎದುರಾದಂತ ಒಂದು 40 ವರ್ಷಗಳ ಒಂದು ಅನುಭವವನ್ನು ನಾವಿಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே நடந்த 40 வருஷ அனுபவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಆದಂತ ಒಂದು ಏರುಪೇರುಗಳು, ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಬಂದಂತ ಒಂದು ಹೋರಾಟಗಳು, ಅವರನ್ನು ದೇವರು ಪರೀಕ್ಷಿಸಿದಂತ ವಿಧಾನಗಳನ್ನು ನಾವು ಈ ಒಂದು ವೇದ ಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட எல்லா விதமான அனுபவங்களும், உயரமான அனுபவங்களும் தாழ்வான அனுபவங்களும் நாம் கலந்து அவர்களுக்கு ஏற்பட்ட விஷயங்களை நாம் படித்தோம். ಅನೇಕ ಬಾರಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ದೇವರಿಗೆ ಅಪನಂಬಿಕಸ್ಥರಾಗಿ ದೇವರಿಗೆ ಅವಿಧೇಯರಾದರು ಎಂಬುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அநேகம் தடவை அவர்கள் உண்மை இல்லாதவர்களாக, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாக காணப்படுகிறார்கள். ದೇವರು ಮೋಶೆಯ ಮೂಲಕ ಅನೇಕ ಸಾರಿ ಎಚ್ಚರಿಸಿದರೂ ಸಹ, தேவன் மோசே மூலமாக அநேக முறை எச்சரிப்பு கொடுத்திருந்தாலும், ದೇವರವರಿಗೆ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನೆನಪಿಸಿದರೂ ಸಹ, தேவன் அவர்களுக்கு தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர்களுக்கு ஞாபகம் படுத்தியிருந்தாலும், ಅವರು ಪದೇ ಪದೇ ದೇವರಿಗೆ ಅವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದರು. அவர்கள் மீண்டும் மீண்டுமாக கீழ்ப்படியாமையிலே விழுந்தார்கள். ಅದರ 13ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. 13வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, ಅವರಾದರೂ ಅಪನಂಬಿಕಸ್ಥರಾಗಿದ್ದರು. You finish that full sentence. 13 verse. Yeah, just only one that. Okay. அவர்கள் அவிசுவாசிகளாக இருந்தாலும் ದೇವರು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் அவர் நம்பக்கூடியவராகவே இருக்கின்றார். ನಾನು ಮತ್ತು ನೀನು ಸೇವಿಸುವಂತ ದೇವರು ನಂಬಿಗಸ್ತನಾದ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்பிக்கைக்கு உரிய தேவனாக இருக்கின்றார். ನಾವು ಒಬ್ಬೊಬ್ಬರಾಗಿ ನಮ್ಮ ಒಂದು ಕ್ರೈಸ್ತಿಯ ಒಂದು ಜೀವಿತ, ನಮ್ಮ ಒಂದು ಕುಟುಂಬದ ಜೀವಿತನ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அல்லது குடும்ப வாழ்க்கையை நாம் பரிசோதனை செய்வோம். ನಾವು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ಬಹಳ ವರ್ಷಗಳಿಂದ ಸಭೆಯ ಸದಸ್ಯರಾಗಿದ್ದೇವೆ. அநேக வருஷங்களாக சபையிலே உறுப்பினராக இருக்கிறோம். ಆದರೂ ಕೆಲವೊಮ್ಮೆ ನಾವು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲದಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಮಾಡ್ತೇವೆ. ஆனாலும் கூட தேவனுக்கு பிரியமில்லாத அநேக விஷயங்களே, காரியங்களில் நாம் ஈடுபடுகிறோம். ಅನೇಕ ಸರಿ ನಮ್ಮ ಒಂದು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಹೋರಾಟ, பல சமயத்திலே நம்முடைய மனதிலே ஒரு பெரிய போராட்டத்தை நாம் சந்திக்கின்றோம். ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗದೇ ಇರುವಂತ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳು ನಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ ಬರ್ತದೆ. தேவனுக்கு விரோதமான, தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் நம்முடைய மனதிலே வருகிறது. ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ದುರ್ಭಾಷೆ ಬರುವಂತದ್ದು, நம்முடைய வாயிலே இருந்து கெட்ட வார்த்தைகள் புறப்படுகிறது. ಈ ಕೈಗಳಿಂದ ನಾವು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇವೆ, ಇದೇ ಕೈಗಳಿಂದ ನಾವು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ತೊಂದರೆ ಮಾಡುವಂತದ್ದು. இந்த கைகளை விரித்து நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், அதே கைகளினாலே யாருக்காவது ஒருவருக்கு தீமை செய்து விடுகிறோம். ಕೆಲವು ರಹಸ್ಯವಾದಂತ ಒಂದು ಪಾಪಗಳು ನಮ್ಮನ್ನ ಅನೇಕ ಸಾರಿ ಗೊಂದಲಕ್ಕೆ ಉಂಟು ಮಾಡ್ತದೆ. அநேக விதமான பாவங்களும் பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்றோம். ಅನೇಕರಿಗೆ ಅವರ ಒಂದು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಹೋರಾಟ ಇದೆ. அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ಪ್ರತಿ ಒಂದು ಹೊಸ ವರ್ಷದ 1ನೇ ದಿನದಲ್ಲಿ, இந்த வருஷத்தினுடைய புதிய வருஷத்தினுடைய ஆராதனையிலே, ಸ್ವಾಮಿ ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಜೀವನ ಮಾಡಬೇಕು, ஆண்டவரே நான் ஒரு பரிசுத்தம் உள்ளவனாக நான் வாழ வேண்டும், ನಾನು ಪಾಪ ಮಾಡಬಾರದು, நான் பாவத்தை செய்யக்கூடாது, ನಾನು ಸಭೆಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು, நான் சபைக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ದಿನವನ್ನು ಆರಂಭ ಮಾಡ್ತೇವೆ. இப்படித்தான் நாம் ஜெபித்து அந்த நாளை ஆரம்பிக்கின்றோம். ಕೆಲವೇ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಮತ್ತೊಂದು ಆವರ್ತಿ ಪಾಪಕ್ಕೆ ಒಳಗಾಗ್ತೇವೆ. ஆனாலும் கூட நாம சில சமயங்களிலே பாவம் செய்வதற்கு நாம் இழுக்கப்படுகிறோம். ಹಾಗಾದ್ರೆ ನಮಗೆ ಎದುರಾಗುವಂತ ಈ ಒಂದು ಶೋಧನೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ನಮಗೆ ಒಂದು ಅಡ್ಡ ಗೋಡೆಯಾಗಿ ನಿಂತಿದೆ ಇವತ್ತು. ஆனாலும் கூட இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சோதனை வருகிறது நமக்கு ஒரு பெரிய தடையாகவே காணப்படுகிறது. ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಅನುಸರಿಸುವುದಕ್ಕೆ ಎಲ್ಲರಿಗೂ ಇಷ್ಟ. தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு கட்டளையும் செய்வதற்கு, கீழ்ப்படிவதற்கு நமக்கு எல்லாருக்குமே இஷ்டம்தான், ஆசைதான். ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದಕ್ಕಾಗಿ, தேவன் நம்மை பாராட்டுவதற்காக, ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக ಹಗಲು ರಾತ್ರಿ ನಾವು ಪ್ರಯಾಸ ಪಡ್ತೇವೆ. இரவும் பகலும் நாம் அதற்காக முயற்சி எடுக்கிறோம், ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತೇವೆ, பிரயாசப்படுகிறோம்.
ಸಭಾಪಾಲಕರಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಸಿಕೊಳ್ತೇವೆ, தேவனுடைய ஊழியக்காரர்கிட்ட வந்து நம்ம ஜெபித்துக் கொள்கிறோம், ಕುಟುಂಬ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ. குடும்ப ஜெபத்தை செய்கிறோம். ಆದರೂ ಕೂಡ ಆನಾலும் ಕೂಡ ನಮಗೆ ಈ ಒಂದು ಶೋಧನೆಗಳು ಅನೇಕ ಸಾರಿ ನಮ್ಮ ಕಣ್ಣ ಮುಂದೆ ಬರುವಂತದ್ದಾಗಿದೆ. ಅನೇಕ தடவை நம்முடைய கண்களுக்கு முன்பாக சோதனைகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ಹಾಗಾದ್ರೆ ನಮಗೆ ಬರುವಂತ ಶೋಧನೆಗಳನ್ನು அப்படி என்றால் இந்த வருகிற சோதனைகளிலே ಹೇಗೆ ನಾವು ತಡೆಯುವಂತದ್ದು, அதை எப்படி நாம் தடுப்பது? ನಾವು ಅದಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿ ಆದಿಕಾಂಡ அதற்கு ஆதாரமாக நாம் ஆதியாகமத்திற்கு திரும்புவோம். 39ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ನಾವು ತಿರುಗಿಸೋಣ. 39வது அதிகாரத்திற்கு போவோம். 6ರಿಂದ 23 ವಚನ ನಾವು ನೋಡಬೇಕಾದ್ರೆ 6வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் ಎಲ್ಲ ವಚನ ಓದೋದು ಬೇಡ, ಆದ್ರೆ ಈ ಒಂದು ವಚನಗಳನ್ನು ದಯವಿಟ್ಟು ತೆಗೆದಿಟ್ಕೊಳ್ರಿ. எல்லா வசனத்தையும் படிக்க முடியாது, நான் சொல்லுகிறதை மட்டும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ಇಲ್ಲಿ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಯಾಕೋಬನ ಮಗನಾದಂತ ಯೋಸೇಫನ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இங்க பழைய ஏற்பாட்டை படிக்கும் பொழுது யாக்கோபினுடைய மகனாகிய யோசேப்பை குறித்து நாம் பார்க்கின்றோம். ಯೋಸೇಫನ ಅಣ್ಣಂದಿರು ಯೋಸೇಫನನ್ನು ಇಷ್ಮಾಯೇಲರಿಗೆ ಮಾರಿಬಿಟ್ರು. யோசேப்பினுடைய சொந்த அண்ணன்மார்கள் அவனை விற்று எகிப்து தேசத்திற்கு அவர்கள் விற்று போட்டார்கள். ಸೊ ಇಷ್ಮಾಯೇಲರು ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಅವನನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ இஸ்மவேலரிடத்திலே பணத்தை வாங்கி கொண்டு அவனை விற்ற பொழுது அவர்கள் இஸ்மவேலர்கள் அவனை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். ಪೋಟಿಫರನು ಅವನನ್ನು ಕ್ರಯಕ್ಕೆ ಕೊಂಡುಕೊಂಡು ಅವನ ಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದನು. போத்திபார் என்பவன் அவனை வாங்கி விலை கொடுத்து வாங்கி தன்னுடைய வீட்டிலே வேலைக்காரனாக வைத்துக் கொண்டான். ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫನೊಂದಿಗೆ ದೇವರು ಇದ್ದದ್ರಿಂದ ಅವನೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದರು. யோசேப்போடு கூட கர்த்தர் கூடவே இருந்தபடியால் அவனுடைய எல்லா சோதனைகளிலும் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ಯೋಸೇಫನು ದೇವರಿಗೆ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. அவன் தேவனுக்கு பயபக்தி உள்ளவனாக அவன் தேவனுக்கு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ ಪೋಟಿಫರನ ಒಂದು ಹೆಂಡತಿ ಯಾವ ರೀತಿ ಆತನನ್ನ ಒಂದು ಶೋಧಿಸುವುದನ್ನು ನಾವು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அங்கே பார்க்கும் பொழுது இந்த போத்திபார் என்கிற அதிகாரியினுடைய மனைவியானவள் எப்படிப்பட்ட சபல புத்தியிலே அவனுக்கு சோதனையை கொடுத்தாள் என்று நாம் பார்த்தோம். ಶೋಧನೆ ಹಲವಾರು ರೀತಿಯಲ್ಲಿ ಬರ್ತದೆ, பலவிதமான முறைகளிலே சோதனை வருகிறது. ಮದುವೆ ಆದವ್ರಿಗೂ ಬರುತ್ತೆ, ಮದುವೆ ಆಗದೇ ಇರೋರ್ಗೂ ಬರುತ್ತೆ. கல்யாணம் ஆயிருந்தாலும் சோதனைகள் வருது, கல்யாணம் ஆகவில்லை என்றாலும் வருகிறது. ಸಭೆಯ ಒಳಗೂ ಬರುತ್ತೆ, ಸಭೆಯ ಹೊರಗಡೆ ಕೂಡ ಬರುತ್ತೆ. சபைக்குள்ளேயும் சோதனை வருகிறது, சபைக்கு வெளியில போனாலும் சோதனை வருகிறது. ಈ ಶೋಧನೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಯಾರಿಗೂ ಸೀಮಿತ ಅಲ್ಲ. இந்த சோதனை என்பது யாருக்கும் விதிவிலக்கு அல்ல. ಸಣ್ಣ ಮಕ್ಕಳಿಗೂ ಶೋಧನೆ ಇದೆ, ಸಣ್ಣ ಮಕ್ಕಳಿಗೂ ಶೋಧನೆ ಇದೆ. சண்டே ಚಿಕ್ಕ சின்ன பிள்ளைகளுக்கு கூட சோதனை வருது. ಓಕೆ, ನೀವು ಆ ರೂಮ್ಗೆ ಹೋಗ್ಬಾರ್ದು, ರೂಮ್ ಲಾಕ್ ಮಾಡಿ ರೂಮ್ಗೆ ಹೋಗ್ಬಾರ್ದು, அவர்களுக்கு ஒரு அறையை வந்து நம்ம பூட்டி வச்சுட்டு இதுக்குள்ள போக கூடாது என்று சொன்னால் அது ಅವರು ಎಲ್ಲ ರೂಮ್ ಬಿಟ್ಟು ಆ ರೂಮ್ ಹತ್ರನೇ ಹೋಗಿ ನಿಂತ್ಕೊಳ್ತಾರೆ. அவங்க எல்லா ரூமுக்கும் போறதை பத்தி கவலைப்படுறது இல்ல, அந்த ரூமுக்குள்ளதான் போகணும்னு சொல்லி முயற்சி எடுப்பாங்க. ನೀವು 10 ಪದಾರ್ಥ ನೀವು ಇಟ್ಟು ஒரு 10 பொருள்களை வைத்து 9 ತಿನ್ಬೋದು, 1 ಮುಟ್ಟಬೇಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 9 விஷயத்தை நீங்க தொடவே கூடாது, ஒன்னே ஒன்று சாப்பிடுங்கன்னு சொன்னா ಅವರು ಅದ್ರಲ್ಲಿ ಏನು ಇರ್ಬೋದು ಅಂತ ಅದ್ರಲ್ಲೇ ಅವ್ರ ಗಮನ ಇರ್ತದೆ. ஆனா எதை சாப்பிடுவான்னு சொன்னாங்களோ அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்க தான் அவங்க ஆசைப்படுவாங்க. ಒಂದು ಶರೀರದ ಒಂದು ಆಸೆ, இதெல்லாம் சரீரத்திற்கு சம்பந்தப்பட்ட ஆசைகள். ಒಂದು ಕಣ್ಣಿನ ಒಂದು ಆಸೆ, கண்ணுக்கு வரக்கூடிய இச்சைகள். ನಾನು ನೋಡ್ಬೇಕು, அதை நான் பார்த்தே ஆகணும், ನಾನು ಅನುಭವಿಸಬೇಕು, நான் அதை அனுபவித்து பார்க்கணும், ನಾನು ರುಚಿಸಿ ನೋಡ್ಬೇಕು, அதை ருசித்து பார்க்கணும். ಒಂದು ವೇಳೆ ಅದು ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿರ್ಬೋದು, ஒருவேளை அது தேவனுக்கு பிடிக்காததாக இருக்கலாம். ಅದು ತಿಂದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ ನೋಡೋಣ, அதை சாப்பிட்டா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், ನೋಡ್ಬಿಟ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ ನೋಡೋಣ, அது என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே. ಇದು ಸಣ್ಣ ಮಕ್ಕಳಿಂದ ಹಿಡಿದು ವಯಸ್ಸಾದಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದಲ್ಲ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಶೋಧನೆ. இது சின்ன பிள்ளைகளிலிருந்து ஆரம்பிச்சு பெரிய ஆள் வரைக்கும் இந்த சோதனையில விழாதவங்களே கிடையாது. ಹಾಗಾದ್ರೆ ಯೋಸೇಫನ ಜೀವಿತದ ಮೂಲಕ, ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையின் மூலமாக ನಾವು 5 ಅಂಶಗಳನ್ನು ನಾವು ಕ್ಲಿಪ್ತವಾಗಿ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. நாம் சுருக்கமாக 5 காரியங்களை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಿಲಿಟಿ, ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ, ஒரு பொறுப்பு. 9ನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 8ನೇ ವಚನ 39 ಸರಿ ವಾಕ್ಯ ಹೇಳಿ. ನಂಬರ್ ಆದಿಕಾಂಡ 39 8ನೇ ವಚನ. But he refused. 39ாம் அதிகாரம். But he refused. With me in charge, he told her, my master does not concern himself with anything in the house. Everything he owns he has entrusted to my care. 8 ಸಾಕು. 39ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ.
39ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். ನನ್ನ ದಣಿಯು ತನ್ನ ಆಸ್ತಿಯನ್ನೆಲ್ಲ என்னுடைய எஜமான் தன்னுடைய எல்லா ஆஸ்தியையும் ನನ್ನ ವಶಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. என் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ಈ ಒಂದು ಪೋಟಿಫರನ ಮನೆಯಲ್ಲಿ ನನಗೊಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ. இந்த போத்திபார் என்கிற என்னுடைய எஜமானுடைய வீட்டிலே எனக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. ನಾನು ಇಸ್ರೇಲ್ ದೇಶದಿಂದ ದಾಸನಾಗಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು. நான் இஸ்ரேலுடைய தேசத்திலிருந்து நான் ஒரு அடிமையாக வந்திருக்கலாம். ಆದ್ರೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನನಗೊಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ. ஆனால் நான் வந்த இந்த இடத்திலே எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಹಾಗಾದ್ರೆ ನಮಗೂ ಈ ಒಂದು ಭಾರತ ದೇಶದ ಪ್ರಜೆಗಳಾದಂತ ನಮಗೊಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ. நமக்கும் கூட இந்த இந்திய தேசத்திலே நமக்கு ஒரு பொறுப்பு உண்டு. ಈ ದೇಶದ ನಿಯಮಗಳನ್ನ ಪಾಲಿಸುವಂತದ್ದು. இந்த தேசத்தினுடைய எல்லா விதமான சட்டங்களை நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ಕುಟುಂಬಸ್ಥರಾಗಿ ಗಂಡನಿಗಾಗಲಿ ಹೆಂಡತಿಗಾಗಲಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ. புருஷனாக இருந்தாலும் அல்லது மனைவியாக இருந்தாலும் குடும்பத்தில் அவர்களுக்கு பொறுப்புகள் உண்டு. ಸಮಾಜದಲ್ಲಿ ನಾವು ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலே அந்த ஜன கூட்டத்தின் மத்தியிலே நாம் செய்ய வேண்டிய சில பொறுப்புகள் உண்டு. ನಮ್ಮ ಮೇಲೆ ಕೆಲವು ಅಧಿಕಾರಿಗಳಿದ್ದಾರೆ. நமக்கு மேலே சில பேர் நம்மை கவனிப்பதற்கு அதிகாரம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತವರು ಇದ್ದಾರೆ. நம்ம கூட வேலை பார்க்கிறவர்களும் இருக்கிறார்கள். ನಮ್ಮ ಕೆಳಗೆ ಕೆಲಸ ಮಾಡುವಂತವರು ಇದ್ದಾರೆ. நமக்கு கீழே நாம் சொல்லி செய்யக்கூடிய வேலைக்காரர்களும் இருக்கிறார்கள். ಅಂದ್ರೆ ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ, ஒருவேளை நாம் பாவம் செய்தால் ನನ್ನ ಮೇಲೆ ಮಾತ್ರವಲ್ಲದೆ என் மேலே மாத்திரமல்ல ಇಡೀ ಸಮುದಾಯದ ಮೇಲೆ ಪರಿಣಾಮ ಬೀರುತ್ತದೆ. அதனுடைய விளைவு இந்த முழு சமுதாயத்தையும் பாதிக்கும். ಸಭೆಯ ಮೇಲೆ ಪರಿಣಾಮ ಬೀರುತ್ತದೆ. அதனுடைய விளைவு இந்த சபையை தாக்கும். ಹಾಗಾದ್ರೆ ಯವನಸ್ಥನಾದಂತ ಯೋಸೇಫ್ ಅನ್ನು ಹೇಳ್ತಾನೆ, அதற்காகத்தான் இந்த வாலிப பிள்ளைகள் வாலிபனாக இருக்கக்கூடிய யோசேப்பு சொல்லுகிறான், ನನ್ನ ವಶಕ್ಕೆ ಪೋಟಿಫರ್ ಅನ್ನು ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ವಹಿಸಿದ್ದಾನೆ. என் கையிலே என் எஜமான் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ಜಸ್ಟ್ ಯೋಚನೆ ಮಾಡಿ, ಒಂದು ವೇಳೆ ಆತನು ಆಕೆ ಮಾತಿಗೆ ಸಮ್ಮತ ಪಟ್ಟಿದ್ರೆ, நீங்க இதனால யோசித்து பாருங்க, அவனுடைய மனைவி சொல்ற பேச்சுக்கு ஒருவேளை இந்த யோசேப்பு இணங்கி இருந்தால் ಯೋಸೆಫ್ ಅನ್ನು ತನ್ನ ಜವಾಬ್ದಾರಿಯಲ್ಲಿ ಮುಂದುವರಿಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇತ್ತಾ? அவனுக்கு அந்த பாவத்திலே விழுந்த பிறகு அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவனால செய்ய முடியுமா? ನೋಡ್ರಿ, ಪೋಟಿಫರ್ ಅನ್ನ ಒಂದು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನಿತ್ತಂದ್ರೆ, போத்திபாருடைய மனதில் என்ன இருந்தது தெரியுமா? ನಾನು ಇವನನ್ನು ಫರೋಹನ ಆಸ್ಥಾನಕ್ಕೆ ನಾನು ಕಳಿಸಿಕೊಡ್ಬೇಕು. நான் இவனை பார்வோனுடைய இடத்திற்கு இவனை அனுப்பಿ கொடுக்க வேண்டும். ಒಂದು ಯೋಸೆಫನ ಜೀವನದ ಒಂದು ಪ್ರಮೋಷನ್ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. நான் இந்த இந்த போத்திபார் ಪ್ರಮೋಷನ್ ப்ரமோஷன் இன் ஹூஸ் லைஃப்? யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு படிப்படியாக மேலே ஏறி வருகிறதை அவன் பார்க்கிறான். ಈಗ ಆತನ ಒಂದು ವೇಳೆ ಒಂದು ಪಾಪದಲ್ಲಿ ಶೋಧನೆಯಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ಸಿಕ್ಕಿ ಹಾಕೊಂಡಿದ್ರೆ, ஒருவேளை அவனுக்கு பாவத்திலே விழக்கூடிய ஒரு சோதனையில் அவன் சிக்கி இருந்தால் ಆತನ ಜವಾಬ್ದಾರಿಯಲ್ಲಿ ಮುಂದುವರಿಯೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அவன் தொடர்ந்து தன்னுடைய பொறுப்பை செய்ய முடியாத நிலைமைக்கு போய் விடுவான். ಇವತ್ತು ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡೋಣ, ನಮ್ಮ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಏನು? இப்பொழுது நாம் நம்மை குறித்து யோசிப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? ಇವತ್ತು ನಾವು ಅನೇಕ ಸಾರಿ ಪಾಪ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋದಾಗ, நாம் பாவம் செய்வதற்கு ஒருவேளை போனால் ನಮ್ ಜವಾಬ್ದಾರಿ ಹೋದ್ರೆ ಹೋಗ್ಲಿ, ಕೆಲಸ ಹೋದ್ರೆ ಹೋಗ್ಲಿ, வேலை போனா என்ன, பொறுப்பு போனா என்ன என்று சொல்லி போனால், ಈ ಕೆಲಸ ಬಿಟ್ರೆ ಇನ್ನೊಂದು ಕೆಲಸಕ್ಕೆ ಸೇರ್ತೀನಿ, இந்த வேலை போனா இன்னொரு வேலை இருக்குதுன்னு சொல்லி ಇನ್ನೊಂದ್ ಕಡೆ ಹೋಗ್ತೀನಿ, ಇವೆಲ್ಲ இன்னொரு இடத்துக்கு போறேன், ಈ ಊರಿಂದ ಓಡಿಸಿದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಊರಿಗೆ ಹೋಗ್ತೀನಿ, இந்த ஊர்ல இருந்தா இன்னொரு ஊர் இருக்கு, ಎಲ್ಲ ಗೊತ್ತು, ಎಲ್ಲ எனக்கு தெரியும். ನನ್ನ ಹತ್ರ ಹಣ ಇದೆ, என்கிட்ட ಮೊಬೈಲ್ ಹಣ ಇದೆ, என்கிட்ட பணம் இருக்கு, ಅಧಿಕಾರ ಇದೆ, அதிகாரம் இருக்கு, ಅನುಭವ ಇದೆ, அனுபவம் இருக்குது, ಅವ್ರು ಗೊತ್ತು, அவரு தெரியும் எனக்கு, ಇವ್ರು ಗೊತ್ತು ನಮ್ಗೆ, இவங்களாம் எனக்கு தெரிஞ்சவங்க. ಒಂದು ರೀತಿಯಂತ ದೇವರಿಗೆ ಭಯ ಪಡದಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே தெய்வ பயம் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಯೆಹೋವನ ಭಯವೇ ಜ್ಞಾನಕ್ಕೆ ಮೂಲ. வேதவசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்று. ಹಾಗಾದ್ರೆ ಯೋಸೆಫನು ಅವನು ಒಂದು ತನ್ನ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಆತನು ಅರಿತುಕೊಂಡನು. அதாவது யோசேப்பு என்பவன்
தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை அறிந்திருக்கிறவனாக இருக்கின்றான். ಇವತ್ತು ಸಭಾಪಾಲಕರಾಗ್ಲಿ ನಮ್ಗಾಗ್ಲಿ ಸೇವಕಿ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ. இங்கே இருக்கக்கூடிய பாஸ்டராக இருக்கலாம், சகோதரராக இருக்கலாம், ஊழியக்காரராக இருக்கலாம், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறதை உணர வேண்டும். ಸಭಾ ಹಿರಿಯರು ಎಂಬ ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ. சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூப்பர்களுக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. ವಿಶ್ವಾಸಿ ಎಂಬ ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ. விசுவாசிகள் என்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಯಾವಾಗ ಶೋಧನೆ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ, ஆனாலும் நமக்கு ஒரு சோதனை என்று ஒன்று வந்தால், ಈ ಶೋಧನೆಗೆ ನಾನು ಒಳಗಾದರೆ, இந்த சோதனைக்கு உள்ளே நான் இழுக்கப்பட்டு விழுந்தால், ನನ್ನ ಜವಾಬ್ದಾರಿಯ ಮೇಲೆ ನಕಾರಾತ್ಮಕವಾದ ಪ್ರಭಾವ ಬೀರುವಂತದ್ದಾಗಿದೆ. என்னுடைய பொறுப்பை மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு விழுந்து விடும். ಹಾಗೆ ನಾವು 9ನೇ ವಚನಕ್ಕೆ ನಾವು ಬರಬೇಕಾದ್ರೆ, அப்படியாக 9வது வசனத்துக்கு நாம் போனால், ಓದೋಣ 9ನೇ ವಚನ. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். No one is greater in this house than I am. My master has withheld nothing from me except you, because you are his wife. How then could I do such a wicked thing and sin against God? ಯೋಸೆಫ್ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಇಂಥ ಮಹಾ ದುಷ್ಕೃತ್ಯವನ್ನು ನಡೆಸಿ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೇಗೆ ಪಾಪ ಮಾಡಲಿ? யோசேப்பு சொல்றாங்க பாருங்க, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். So he recognized the sin. அவனுக்கு பாவம்னா என்னன்னு சொல்லி அடையாளம் தெரிந்திருக்கிறது. ಈ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಪಾಪ ಅಂದ್ರೆ ಏನಂತ ಅವನು ಗುರುತಿಸುವುದಕ್ಕೆ ಅವನು ಯಶಸ್ಸಾದನು. தன்னுடைய சூழ்நிலையின் மத்தியிலே பாவம் செய்வது என்றால் என்ன என்று அவன் அறிந்திருக்கிறவனாக இருக்கின்றான். ನೋಡಿ, ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಆದಾಮ ಹವ್ವಳನ್ನು ವಂಚಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றுவதற்காக ಸೈತಾನ ಒಂದು ಸರ್ಪದ ರೂಪದಲ್ಲಿ ಆತನು ಬಂದ. சாத்தான் என்பவன் ஒரு சர்ப்பத்தினுடைய உருவத்திலே வந்தான். ಸೈತಾನ ಬಂದು ಅವರನ್ನು ವಂಚಿಸಿದನು. சாத்தான் வந்து அவர்களை ஏமாற்றினான், வஞ்சித்தான். ನಮಗೆ ಶೋಧನೆಯ ಒಂದು ಮಾತು ಬಹಳ ಸುಮಧುರವಾಗಿರ್ತದೆ. சோதனையில் வரும் பொழுது அது ஒரு நல்ல இன்பமான ஒரு பேச்சாக ஆரம்பிக்கிறது. ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಎಲ್ಲ ರಮ್ಯವಾಗಿರ್ತದೆ. பார்க்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப அருமையா இனிமையா இருக்கும். ಯಾರು ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ, ಯಾರು ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ, யாரும் பார்க்கல. ನಾನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿದ್ದೇನೆ, நாம ரொம்ப சௌரியமா இருக்கிறோம். ಈ ಮಾಡುವ ಪಾಪ ನನಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. இப்ப நான் ஏதாவது தப்பு செஞ்சா யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தானே தெரியும். ಕೆಲವು ನಿಮಿಷ ಮಾತ್ರ ನಾನು ಇದನ್ನು ಅನುಭವಿಸ್ತೇನೆ. கொஞ்ச நேரம் தானே, அதை நான் மட்டும் அனுபவிச்சுட்டு போறது. ಪಾಪದ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಮತ್ತೆ ನಾನು ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೇನೆ. அந்த தப்பை செஞ்சுட்டு ஒரு பாவ அறிக்கை செஞ்சுட்டா திருப்பி நார்மலா போயிடலாம்ல. ಆದ್ರೆ ನಾವು ಕೆಲವೊಮ್ಮೆ ನಾವು ಪಾಪವನ್ನು ಗುರುತಿಸದೆ ನಾವು ಪಾಪದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿ ಹಾಕೊಳ್ತೇವೆ. இப்படி பாவத்தை நாம் அடையாளம் கண்டு கொள்ளாமலேயே அந்த பாவத்தின் செயலுக்கு நாம் அடிமையாய் போய் விடுகிறோம். ಯೋಸೆಫ ಹೇಳ್ತಾನೆ, யோசேப்பு சொல்லுகிறார், ನಾನು ಇಂಥ ಮಹಾ ದುಷ್ಟತ್ವವನ್ನು ಹೇಗೆ ಮಾಡಲಿ? நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு நான் எப்படி இப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வேன். ಈ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಬಂದು 44 ಹೆಂಡತಿ. இந்த ஸ்திரீயானவள் யார் என்றால் என்னுடைய எஜமானாகிய போத்திபாரனுடைய சொந்த மனைவி. ಹಾಗಾದ್ರೆ ಆಕೆಯಿಂದ ಒಂದು ಪಾಪದ ಕಾರ್ಯ ಆತನಿಗೆ ಪ್ರವೇಶವಾಗುವಾಗ, அவள் மூலமாகவே இந்த பாவம் ஒருவேளை இடத்துல வரும்போது ಅದನ್ನು ಆ ಪಾಪವನ್ನು ಗುರುತಿಸಿದ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அந்த மாதிரியான ஒரு பாவத்தை அவன் அடையாளம் கண்டு கொண்டான். ಸೊ ನಮಗೆ ಕೂಡ ಪಾಪ ಮಾಡುವಂತ ಒಂದು ಪ್ರೇರೇಪಣೆ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತೆ ಅಂತ ನಾವು ನೋಡ್ಬೇಕು. நமக்கு எப்படிப்பட்ட எந்த ரூபத்தில் யார் மூலமாக எப்படி பாவமானது வருகிறது என்பதை நம்ம அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ಸ್ವಂತ ಮನೆಯವರಿಂದ ಬರುತ್ತಾ? ಸ್ವಂತ ಮನೆಯವರಿಂದ ಬರುತ್ತಾ? ஒருவேளை சொந்த குடும்பத்திலிருந்து வருகிறதா? ನಮ್ಮ ಜೊತೆ ಕೆಲಸ ಮಾಡುವಂತವರಿಂದ ಬರುತ್ತಾ? நம்ம வேலை செய்கிற இடத்திலே இருந்து வருகிறதா? ಸ್ನೇಹಿತರಿಂದ ಬರುತ್ತಾ? நண்பர்கள் மூலமாக வருகிறதா? ಯಾವ ಮೂಲಕವಾಗಿ ಪಾಪ ಪ್ರವೇಶ ಆಗ್ತಾ ಇದೆ? யார் மூலமாக பாவம் வருகிறது என்பதை நான் கவனிக்க வேண்டும். ಎಲ್ಲಿಂದ ಶೋಧನೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆರಂಭ ಆಗ್ತಾ ಇದೆ? எங்கிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை என்பது ஆரம்பிக்கிறது என்று பார்க்க வேண்டும். ಅದನ್ನು ಗುರುತಿಸುವಂತ ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನು ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಳ್ಳಬೇಕು. அதை அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை நாம் தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಪಾಪದ ಅರಿಕೆ ಮಾಡುವಾಗ, அதற்கு பிறகு நாம் பாவத்தை அறிக்கை செய்யும் போது, ದೇವರೇ ನಾನು ತಿಳಿಯದೇ ಇರುವಂತ ಪಾಪಗಳನ್ನು ಮನ್ನಿಸಂತ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. அப்போ நம்ம வந்து பாவ அறிக்கை செய்யும் போது நான் தெரியாம செய்த பாவத்தை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்றோம். ಸೊ ತಿಳಿದು ಮಾಡೋ ಪಾಪಗಳು ಒಂದು, தெரிஞ்சு பாவம் செய்யறது இருக்குது.
ತಿಳಿಯದೆ ಮಾಡುವಂತ ಪಾಪಗಳು ಕೂಡ ಇದೆ. தெரியாமையே பாவம் செய்யறதும் இருக்குது. ಅಯ್ಯೋ ನಮ್ಗೆ ಇದು ಗೊತ್ತಾಗ್ಲೇ ಇಲ್ಲ, ಇದು ಹಿಂಗಾಗುತ್ತಂತ ಹೇಳಿ, ஐயோ இது இப்படி ஆயிருந்து எனக்கு தெரியாமலே போச்சே என்று சொல்லி வருத்தப்படுகிற பாவமும் இருக்கு. ನಾನು ಇಷ್ಟು ಅಪಾಯಕ್ಕೆ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ ಗೊತ್ತೇ ಆಗ್ಲಿಲ್ವಲ್ಲ, நான் இவ்வளவு பெரிய பயங்கரமான ஆபத்துல மாட்டிக்கொள்ளுவேன்னு தெரியவே இல்லையே, தெரிஞ்சதான செஞ்சிருக்க மாட்டேனே. ನಾನೇನದನ್ನು ಚಿಕ್ಕದು ಅನ್ಕೊಂಡೆ, ನೋಡಿ ದೊಡ್ಡ ವಿಷಯ ಆಯ್ತಲ್ಲ. இது ரொம்ப ஒரு சின்ன அல்பமான விஷயம் தான் நினைச்சேன், ஆனா இது இவ்வளவு பெரிய பாவமா மாற எனக்கு தெரியாது. ಹಾಗಾದ್ರೆ ಅದು ಚಿಕ್ಕ ತಪ್ಪಿರ್ಲಿ ದೊಡ್ಡ ಒಂದು ತಪ್ಪಿರ್ಲಿ, இது சின்ன தப்பா இருக்கட்டும் பெரிய தப்பா இருக்கட்டும், ಮನೆಯಿಂದ ಬರ್ಲಿ ಹೊರಗಡೆ ಎಲ್ಲಿಂದಾನೇ ಬರ್ಲಿ, அது எங்க இருந்து வீட்டில இருந்து வந்தாலும் சரி வெளியில இருந்து வந்தாலும் சரி எங்க இருந்து வந்தாலும் சரி ನಾವು ದೇವರಲ್ಲಿ ನಾವು ಕೇಳ್ಕೊಳ್ಬೇಕು. நாம் தேவனிடத்தில் என்ன கேட்டுக்கொள்ள வேண்டும்? ಸ್ವಾಮಿ, ಆ ಒಂದು ಪಾಪವನ್ನು ನಾವು ಗುರುತಿಸುವುದಂತೆ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಪ್ಪ. ஆண்டவரே, பாவம் எந்த ரூபத்துல வந்தாலும் அதை நான் பாவம் என்று அறிந்து கொள்ளக்கூடிய தெளிவு எனக்கு கொடுங்கள் என்று கேட்க வேண்டும். ಯಾಕೋಬನು ಬರೆದ ಪತ್ರಿಕೆ யாக்கோபு எழுதிய நிருபம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ முதல் அதிகாரம் 14-15ನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 14-15 வசனத்தை நாம் வாசித்துக் கொள்வோம். ಯಾಕೋಬ 1:14-15. யாக்கோபு முதல் அதிகாரம் 14 வசனம் 15வது வசனம். ಆದರೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತನ್ನಲ್ಲಿರುವ ಆಶಾಪಾಶದಿಂದ ಎಳೆಯಲ್ಪಟ್ಟು ಮರಳು ಗೊಂಡವನಾಗಿ ಪ್ರೇರೇಪಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ. ಆಮೇಲೆ ಆಶೆಯು ಪಶುರಾಗಿ ಪಾಪವನ್ನು ಹೇರುತ್ತದೆ. ಪಾಪವು ತುಂಬಾ ಬೆಳೆದು ಮರಣವನ್ನು ಅಡೆಯುತ್ತದೆ. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது ಮರಣத்தை பிறப்பிக்கும். ಈ ಒಂದು ಶರೀರ ನಮ್ಮನ್ನ ಕೆಲವು ಸಾರಿ ಮರಳು ಮಾಡಿಬಿಡುತ್ತೆ. ಶರೀರ ನಮ್ಮನ್ನು ಮರಳು ಮಾಡುತ್ತೆ. ಶರೀರ ಮರಳು ಅಂದ್ರೆ ಮೋಸ ಮಾಡುತ್ತೆ. ஓகே, நம்முடைய சொந்த சரீரமே நம்மை வஞ்சிக்கிறது, நம்ம ஏமாற்றுகிறது. ಎಷ್ಟೋ ಸಾರಿ ನಮ್ಮ ಶರೀರನ ನಾವೇ ನಂಬಕ್ಕಾಗಲ್ಲ. நம்முடைய சரீரத்தை நாம நம்ப முடியாது. ನಮ್ಮ ಒಂದು ಮನಸ್ಸನ್ನು ಕೂಡ ನಾವು ಒಂದು ರೀತಿ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. ಕೆಲವೊಮ್ಮೆ சில நேரத்துல நம்ம மனசை கூட நம்மளால கட்டுப்படுத்த முடியவில்லை. ನಮ್ಮ ಆಸೆಗಳನ್ನು ಕೂಡ ನಾವು ತಡೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಎಷ್ಟೋ ಸಾರಿ நமக்கு வருகிற ஆசைகளை கூட நம்மளால கட்டுப்படுத்த முடியவில்லை அநேக தரம். ಆದ್ರೆ ಯೋಸೆಫನು ಒಂದು ಅನ್ಯ ದೇಶದಲ್ಲಿದ್ದಾನೆ. ஆனால் யோசேப்பை பாருங்கள், அவன் ஒரு அந்நியர்களுடைய இடத்துல இருக்கிறான். ಅಲ್ಲಿ ತನ್ನ ತಂದೆ ಇಲ್ಲ, ಅಣ್ಣಂದ್ರಿಲ್ಲ, ಯಾರು ಇಲ್ಲ, ಅದು ಒಬ್ಬನಾಗಿದ್ದರೂ ಕೂಡ அங்கே அவனை கேட்பதற்கு யாருமே இல்லை, அப்பா இல்லை, அண்ணன்கள் இல்லை, ஒருத்தருமே இல்லை. ಆದ್ರೆ ಆತನು ಗೊತ್ತಿತ್ತು ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரிந்தது, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ದೇವರೆಲ್ಲವನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ಆದ್ರಿಂದ ನಾವು ಯಾವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆಗಲಿ, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆಗಲಿ, எந்த இடமாக இருந்தாலும், ಇಂಥ ಒಂದು ಶೋಧನೆ ನಮಗೆ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ இப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு வரும்பொழுது ನಾವು ಸರಿಯಾದ ರೀತಿಯನ್ನು ಅದನ್ನು ನಾವು ಗುರುತಿಸಿ ಅದರಿಂದ ನಾವು ದೂರವಾಗಬೇಕಾಗಿದೆ. நாம் சரியாக அடையாளம் தெரிந்து கொண்டு இது சோதனை என்று புரிந்து கொண்டு நாம் அங்கிருந்து தப்பித்து செல்ல வேண்டும். ಅದೇ ಆದಿಕಾಂಡ 30 ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ஆதியாகமம் 39 அதிகாரம் 9ನೇ ವಚನ ನಾವು ಮತ್ತೊಂದು ಆವೃತ್ತಿ ಅದರ 2ನೇ ಭಾಗ ನಾವು ನೋಡೋಣ. 39வது அதிகாரத்திலே மறுபடியும் வாசித்த வசனத்தை 2வது பகுதியை நாம் படிப்போம். ಹೀಗಿರುವಲ್ಲಿ ನಾನು ಇಂಥ ಮಹಾ ದುಷ್ಕೃತ್ಯವನ್ನು ನಡೆಸಿ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೇಗೆ ಪಾಪ ಮಾಡಿದೆ ಎಂದು ತನ್ನ ದಣಿಯ ಹೆಂಡತಿಗೆ ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. ಓಕೆ, ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೇಗೆ ನಾನು ಪಾಪ ಮಾಡಲಿ, தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வது? ಇದು ಈ ಒಂದು ಶೋಧನೆ ಅನ್ನುವಂತ ಇದು ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. இது சோதனை வருது, ஆனா இதை நான் செய்ய போனா நான் தேவனுக்கு விரோதமாக போகிறேன். ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಗೆ ದೇವರಿಗೆ ನಾವು ಸ್ನೇಹಿತರಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ನಾವು ದೇವರಿಗೆ ವಿರೋಧಿಗಳಾಗ್ಬೇಕಾ? அப்படி என்றால் இதை நான் செய்வதன் மூலமாக நான் தேவனுக்கு நண்பனாய் இருப்பேனா அல்லது தேவனுக்கு நான் விரோதியாய் மாறுவேனா? ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಪಾಪ ಮಾಡುವವನು ಪಾಪಕ್ಕೆ ದಾಸನಾಗಿದ್ದಾನೆ. வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். ಪಾಪವು ಕೊಡುವ ಸಂಬಳ ಮರಣ. பாவத்தினால் வருகிற சம்பளம் மரணம். ಸೊ ನಾವೆಲ್ಲರೂ ನಾವು ಪಾಪ ಮಾಡಿ ನಾವು ದೇವರಿಂದ ದೂರ ಆಗಿದ್ದೇವೆ. நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி விழுந்து போனோம். ಆದರೆ ಯೇಸುವಿನ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಸಮೀಪವಾಗಿದ್ದೇವೆ. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தேவனுக்கு அருகிலே வந்திருக்கிறோம். ನೋಡಿ, ಇವಾಗ ಯೋಸೆಫನಿಗೆ ದೇವರಿಂದ ದೂರವಾಗುವಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ. இப்பொழுது யோசேப்புக்கு என்ன மாதிரியான சோதனை சொன்னா, தேவனை விட்டு தூரமாய் விலகி செல்லுகிற ஒரு சோதனை. ಆದ್ರೆ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾನು ಹೇಗೆ ನಾನು ಮಾಡಲಿ?
அப்ப சொல்றான், நான் தேவனுக்கு விரோதமாக எப்படி இந்த பாவத்தை செய்வது? ಈಗ ನಮ್ಮ ಒಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಏನಂದ್ರೆ நம்முடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, ದೇವರು ಫಿಸಿಕಲಿ ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಲ್ವಲ್ಲ. தேவன் சரீர பிரகாரமாக இன்னொரு ஆளை போல பக்கத்துல இல்லதானே. ಹಂಗಿದ್ರೆ ದೇವ್ರು ನಮ್ಮನ್ನ ಎಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೋದು, ಈ ಕಡೆ ಬಾ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. அவர் மனுஷனை போல இருந்தாக்கா நம்மள அப்படியே தடுத்து நிறுத்தி கொண்டு போயிருவாரு. ದೇವರು ಆತ್ಮ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದಾನೆ. ஆனால் தேவன் கண்ணுக்கு புலப்படாத ஆவியாக இருக்கிறார். ನಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ದೇವರು ಕಾಣೋದಿಲ್ಲ. நம்ம கண்ணுனால அவரை நாம் பார்க்க முடியாது. ನಾವು ಅಂದ್ಕೊಳ್ತೀವಿ ನಾನ್ ಮಾಡೋದು ದೇವ್ರು ಗೊತ್ತಾಗಲ್ಲ. அதனால நான் நினைச்சுக்கிறேன், நான் செய்யற பாவம் அவருக்கு தெரியாது. ಸೊ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು, ದೇವರು ಅದನ್ನು ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனுக்கு தெரியும், அவர் பார்க்கிறவராகத்தான் இருக்கிறார். ದೇವರಿಗೆ ತಿಳಿಯದ ಕಾರ್ಯಗಳು ಒಂದು ಸಹ ಇಲ್ಲ. தேவனுக்கு அறியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ನಾವು ಯೋಸೇಫನ ಜೀವಿತನ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ, நாம் யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ದೇವರೊಂದಿಗೆ ಆತನಿಗೆ ಒಂದು ನಿಕಟವಾದ ಒಂದು ಸಂಬಂಧ ಇತ್ತು. அவன் தேவனோடு கூட மிக நெருங்கிய ஒரு உறவை கொண்டிருந்தான். ಈ ಶೋಧನೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ, இந்த சோதனை என்ன செய்கிறது தெரியுமா? ದೇವರೊಂದಿಗಿರುವಂತಹ ಸಂಬಂಧವನ್ನು ಮುರಿದು ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾ ಇದೆ. தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற நெருங்கிய அந்த உறவை உடைத்து நம்மை பிரிக்கிறது. ನಾವು ನೆನಪು ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು, ನಾವು ದೇವರ ಮಗನು ಮಗಳು ನಾವಾಗಿದ್ದೇವೆ. நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் யாராக இருக்கிறோம் தெரியுமா? தேவனுக்கு பிள்ளைகளாக, மகனாக, மகளாக இருக்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ನಾವು ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த ரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். ಈ ಶೋಧನೆ ಕೆಲವೊಮ್ಮೆ ನಮ್ಮನ್ನು ದೇವರ ಸಂಬಂಧದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಮುರಿದು ಹಾಕುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತದೆ. இந்த சோதனை என்ன செய்கிறது தெரியுமா? நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவிலே ஒரு பெரிய பிரிவை உண்டு பண்ணுகிறது. ಹಾಗೆ ಯೋಸೇಫನಿಗೆ ಇನ್ನೊಂದು ಒಂದು ಆಲೋಚನೆ ಬಂತು. இன்னொரு ஆலோசனை யோசேப்புக்கு வந்திருக்குது. ನಾನು ಒಂದು ಶೋಧನೆಯಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ವೇಳೆ ಬಿದ್ದು ಹೋದ್ರೆ, ஒருவேளை நான் இந்த பாவத்திலே விழுந்து போனால் ದೇವರ ಮನಸ್ಸಿಗೆ ನೋವಾಗುತ್ತೆ. அது தேவனுடைய மனசு, அவருடைய இருதயத்திற்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும். ಸೊ ನಾವು ಶೋಧನೆಗೆ ಒಳಗಾದ್ರೆ, நான் இந்த பாவத்திற்கு உடன்பட்டால் ಜನರಿಗೆ ನೋವಾಗುತ್ತೋ ಇಲ್ವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஜனங்களுக்கு அதனால பாதிப்பு வருமோ இல்லையோ தெரியாது. ಜನ ಹೇಳ್ಬೋದು, ನಾನ್ ಮಾಡಿದ್ದು ನೀನ್ ಮಾಡಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ ಹೋಗು. நானும் அப்படிதான் செஞ்சேன், பரவாயில்ல நீ அப்படிதான் செஞ்சிருக்க போப்பா. ಆದ್ರೆ ದೇವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. ஆனால் தேவனுக்கு அது எப்படிப்பட்ட உணர்வை கொடுக்கும் நான் யோசித்து பார்க்க வேண்டும். ನೋಡಿ, ನಾವು ಇನ್ನೊಬ್ಬರ ಮನಸ್ಸನ್ನು ನೋಯಿಸೋದಕ್ಕೆ ನಾವು ಇನ್ನೊಬ್ಬರ ಮನಸ್ಸು ನೋವಾದ್ರೆ ನಾವು ದುಃಖ ಪಡ್ತೀವಿ. நல்லா கவனிங்க, நம்ம ஒருத்தருடைய மனசை பாதிக்கிற அளவுக்கு ஏதாவது தப்பு செய்வதற்கு நம்ம யோசித்து பார்க்கிறோம். ಆದ್ರೆ ನಾವು ದೇವರ ಮನಸ್ಸನ್ನು ಎಷ್ಟೋ ಸರಿ ನಾವು ನೋಯಿಸಿದ್ದೇವೆ. ஆனா எத்தனை தடவை நம்ம தேவனுடைய இருதயத்தை உடைத்திருக்கிறோம், அவரை நோக வைத்திருக்கிறோம். ಇವತ್ತು ನಾವು ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ನಮಗೆ ಶೋಧನೆಗಳು ಬರುವುದು ಸಹಜ. நமக்கு பாவம், அதாவது பாவ சோதனை வருவது சகஜமானது. ಅದು ಶೋಧನೆಗೆ ಒಳಗಾಗುವುದು ಅದು ಶೋಧನೆಗೆ ನಾವು ಒಳಗಾಗದಂತ ನಾವು ಎಚ್ಚರವಾಗಿರೋದು ಬಹಳ ಮುಖ್ಯ. ஆனால் சோதனை வரும் பொழுது அதற்கு நம்ம உடன்பட்டு ஒத்துழைத்து செய்வது மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய தப்பு. ನಾಲ್ಕನೇದಾಗಿ ನಾವು 10ನೇ ವಚನ ಓದ್ಕೊಳ್ಳೋಣ. நாலாவதாக நாம் 10வது வசனத்தை படிப்போம். அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. And though she spoke to Joseph day after day, he refused to go to bed with her or even to be with her. ಒಂದು ವಿಶೇಷತೆ ಅಂದ್ರೆ ಇದು ಕೇವಲ ಒಂದು ದಿನದ ಒಂದು ಶೋಧನೆ ಅಲ್ಲ. ಇದು நல்லா கவனிங்க, இது ஒரு நாள் வந்த ஒரு சம்பவம் அல்ல. ಇದು ಪದೇ ಪದೇ ಆ ಸ್ತ್ರೀ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. யோசேப்புக்கு வந்த சோதனை அந்த ஸ்திரீ மூலமாக தொடர்ச்சியாக தினம் பார்க்கும் போதெல்லாம் அவனை வஞ்சிக்கிறவளாகவே காணப்பட்டு சோதனை கொடுத்தாள். ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಸೈತಾನ 3 ಸಾರಿ ಶೋಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ. இயேசு கிறிஸ்துவுக்கு 3 தடவை 3 விதமான சோதனை இயேசுவுக்கு பிசாசு கொடுத்தான். ಆದ್ರೆ ಯೋಸೇಫನಿಗೆ ಎಷ್ಟು ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಂಬರ್ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಮಗೆ. ஆனா யோசேப்புக்கு எத்தனை விதமாக எத்தனை தடவை கொடுத்தான்னு நமக்கு லக்கம் தெரியாது. ಇದು ದಿನೇ ಒಂದು ಶೋಧನೆ ಬರ್ತಾನೆ ಇದೆ, ಬಟ್ ಅದನ್ನ ಜಯಿಸ್ತಾನೇ ಇದ್ದಾನೆ ದಿನಾಲು. இது தினம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவன் தினம் இதில் விழுந்து விடாதபடிக்கு ஜெயித்துக் கொண்டே வருகிறான். ಆ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಅವನು ಮಾಡಿದಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಏನಂದ್ರೆ, அப்பொழுது அவன் எடுத்துக்கொண்ட ஒரு தீர்மானம் என்னவென்றால், ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನು ಇರುವುದಕ್ಕಾಗಿ ನಿರಾಕರಣೆ ಮಾಡಿದ. to be present there. அந்த சோதனை வருகிற இடத்துல இருந்தா தானே பிரச்சனை இந்த அம்மா பண்ணுது, அந்த இடத்துல இருக்க கூடாது என்று அவன் முடிவெடுத்தான். ಏಕೆಂದ್ರೆ ಆತನ ಜವಾಬ್ದಾರಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಮತ್ತೆ ಬರಬೇಕು. ஏனென்றால் மீண்டும் அந்த இடத்திற்கு அவன் போகும் பொழுது அங்கு சோதனை வருகிறது.
ಈಗ ನಾವು ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ 44 ಹೆಂಡತಿಗೆ ನೀನು ಇಲ್ಲಿ ಇರ್ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು, 44 ಹೆಂಡತಿಗೆ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ ನೀನು ಇಲ್ಲಿ ಓಡಾಡ್ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ. அந்த எஜமானியுடைய அம்மா மனைவிட்டு போய் நான் வேலை செய்யற இடமா இது ஏன் இங்க வந்து நின்னுட்டு இருக்கிற போன்னு சொல்ல முடியுது. ಸೊ 44 ಹೆಂಡತಿಗೆ ಅಧಿಕಾರ ಇದೆ, ಎಲ್ಲ ಕಡೆ ಎಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೂ ಹೋಗಿ ನಿಲ್ಬಹುದು, ನೋಡ್ಬೋದು. அவ எஜமானி போத்திபாரனுடைய மனைவிக்கு அதிகாரம் இருக்குது, எங்க வேணாலும் போய் எதை வேணாலும் பண்ணுவாங்க. ಹಾಗಾಗಿ ನೋಡಿ, ಯೋಸೆಫನು ಹೋಗುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆಕೆ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಬಂದು ಆತನನ್ನ ಶೋಧನೆಗೆ ಒಳಪಡಿಸುವಂತ ಒಂದು ಪ್ರಯತ್ನ ಮಾಡೋದನ್ನು ನೋಡ್ತೇವೆ. எங்கெல்லாம் யோசேப்புக்கு வேலை இருக்குதோ அங்க போய் இந்த அம்மா போய் நின்னுக்குவாங்க. ಅದಕ್ಕಾಗಿ ಯೋಸೆಫ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ, ನಾನು ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಇರುವುದು ಸೂಕ್ತ ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ತಾನೆ. அவர் என்ன செய்யலாம் தெரியுங்களா? இந்த அம்மா எங்க வருதோ அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்தார். ಯಾಕೋಬ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. யாக்கோபு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே படிக்கும்போது, ಸೈತಾನನನ್ನು ಎದುರಿಸಿರಿ, சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ಆಗ ಆತ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುವನು, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ಈಗ ನೋಡ್ರಿ, ಆ ಸ್ತ್ರೀ ಓಡಿ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ, அந்த இடத்துல ஸ்திரீ போகவில்லை, ಯೋಸೆಫನ ಸ್ಥಳದಿಂದ ಓಡಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா யோசேப்பு அவள் இருக்கிற இடத்தை விட்டு இவன் தப்பித்து ஓடி போனான். ಯಾಕಂದ್ರೆ ಯೋಸೆಫನಿಗೆ ಆ ಒಂದು ಸ್ತ್ರೀಯ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಇಲ್ಲ. ஏனென்றால் ಯಜಮಾನனுடைய மனைவியாகிய அந்த ஸ்திரீயின் மேலே யோசேப்புக்கு அதிகாரம் இல்லை. ಅದಕ್ಕಾಗಿ ಅವನ ಸ್ಥಳವನ್ನೇ ಬಿಟ್ಟು ಅವನು ದೂರ ಸರಿಯುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. என்ன செய்தான்னா அந்த சோதனை வருகிற அந்த இடத்தை விட்டு அவன் தப்பித்து ஓடி போனான். ಸೊ ನಾವು ಕೂಡ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು, ನನ್ನ ಒಂದು ಬಲಹೀನತೆ ಏನು? நம்முடைய வாழ்க்கையில் நாம யோசித்து பார்க்கணும், நமக்கு எந்த இடத்துல நம்ம பலவீனமாக இருக்கிறோம். ಆ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಅಲ್ಲೇ ನಾವು ನಿಂತ್ಕೊಂಡ್ರೆ, நம்முடைய பலவீனத்திலேயே நம்ம அப்படியே இருந்துட்டோம்னா ಬಲಹೀನತೆ ನಮ್ಮನ್ನ ಆಕ್ರಮಣ ಮಾಡುತ್ತೆ. அந்த பலவீனம் வந்து நம்மள பாவத்திலே விழ வைக்குது, ನಮ್ಮನ್ನು ಕುಂದಿಸಿ ಬಿಡ್ತದೆ, நம்மள அப்படியே குறுக வச்சிருது. ಸೊ ನಮ್ಮೊಬ್ಬರು ಗೊತ್ತು ನಮ್ಮ ಒಂದು ಬಲಹೀನತೆ ಏನು. முதலாவது நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எந்த இடத்துல நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன், பலவீனமா இருக்கிறேன், ಯಾವ ಪಾಪಕ್ಕೆ ನಾನು ಪದೇ ಪದೇ ನಾನು ಶೋಧನೆಗೆ ಒಳಪಡುತ್ತಿದ್ದೇನೆ, எந்த மாதிரியான பாவத்துக்கு நான் உடனே கீழ்ப்படிஞ்சு நான் விழுந்துடுறேன். ಅದು ಒಂದು ಮೊಬೈಲ್ ನೋಡುವಂತ ಒಂದು ಪೋನೋಗ್ರಫಿ ಇರಬಹುದು, அது ಅಸುத்தமான ನಿರ್ವಾಣ ಕಾட்சிகளை பார்க்கிற ಮೊಬೈಲ್ல வரக்கூடிய காட்சிகளாக இருக்கலாம், ಒಂದು ಪುರುಷನ ವಿಚಾರದಲ್ಲಿ ಇರಬಹುದು, ಒಂದು ಪುರುಷನ ವಿಚಾರದಲ್ಲಿ ಇರಬಹುದು, புருஷனுடைய விஷயத்துல இருக்கலாம், ಒಂದು ಸ್ತ್ರೀಯ ವಿಚಾರದಲ್ಲಿ ಇರಬಹುದು, ஸ்திரீனுடைய ஒரு விஷயமா இருக்கலாம், ಹಣಕಾಸಿನ ವಿಚಾರದಲ್ಲಿ ಇರಬಹುದು, ಹಣಕಾಸಿனுடைய பிரச்சனையா இருக்கலாம், ಒಂದು ಪೊಸಿಷನ್ ಸ್ಥಾನಮಾನದ ವಿಚಾರದಲ್ಲಿ ಇರಬಹುದು, நாம வகிக்க வேண்டிய பதவியை குறித்த விஷயமா இருக்கலாம். ಯಾವ ಬಲಹೀನತೆ ನಿಮ್ಮನ್ನ ದೇವರಿಂದ ದೂರ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾ ಇದೆ, எந்த விதமான ஒரு பலவீனமாக இருந்தாலும் அதை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். 12ನೇ ವಚನ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, 39:12. 39ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே பார்க்கும்போது நியாய பிரமாண ಆದಿಕಾಂಡ 39:12, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 12. ಆಕೆ ಅವನ ಬಟ್ಟೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ನನ್ನ ಸಂಗಮಕ್ಕೆ ಬಾ ಅನ್ನಲು ಅವನು ತನ್ನ ಬಟ್ಟೆಯನ್ನು ಆಕೆಯ ಕೈಯನ್ನೇ ಬಿಟ್ಟು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡಿ ಹೋದನು. அப்பொழுது போத்திபாரினுடைய மனைவி யோசேப்பினுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றாள். ஆனால் யோசேப்போ தன் வஸ்திரங்களை அவள் கையிலே விட்டுவிட்டு வெளியே ஓடி போனான். 5ನೇದಾಗಿ ಯೋಸೇಫನು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ, 5வதாக யோசேப்பு செய்த காரியம் என்னவென்றால் ಆ ಸ್ಥಳದಿಂದ ಅವನು ಓಡಿ ಹೋದನು, அந்த இடத்தை விட்டே ஓடி போய் விட்டான். ನಾವೆಷ್ಟು ಸಾರಿ ನಾವು ಓಡಿ ಹೋಗದೆ ನಾವು ಅಲ್ಲೇ ನಾವು ನಿಂತ್ಕೊಳ್ತೇವೆ. அநேகம் தரம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சோதனை வருகிற இடத்திலேயே தான் நாம் இருப்போம், ஓடி போகவே மாட்டோம். ಏನಾಗುತ್ತೆ ನೋಡೋಣ, என்ன நடக்குது பார்க்கலாம், ಒಂದ್ ಕೈ ನೋಡ್ಬಿಡ್ತೀನಿ, ಇದು ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ನೋಡ್ಬಿಡ್ತೀನಿ, பார்க்கலாம், என்னதான் நடந்துன்னு பார்க்கலாம். ನೀವು ಶೋಧನೆಗೆ ಸವಾಲನ್ನು ಹಾಕ್ಬೇಡಿ, நீங்க சோதனையை பார்த்துட்டு சவால்ல விடாதீங்க. ಓಕೆ, ಪಾಪದ ಮುಂದೆ ನೀವು ಬಹಳ ನಾವು ಕೊಚ್ಚಿಕೊಳ್ಳುವಂತ ವಿಷಯ ಏನು ಇಲ್ಲ ನಮಗೆ. பாவத்தை பார்த்துட்டு வா பார்க்கலாம், எனக்கு எந்த மாதிரி சொன்னாலும் நான் பார்க்கலாம் வா, நீங்க சவால் கொடுக்காதீங்க. ನಾವು ಮನುಷ್ಯ ಮಾತ್ರದವರಾಗಿದ್ದೇವೆ, நாம வெறும் மண்ணான மனுஷன்தான். ಸೊ ನಾವು ತುಂಬಾ ಕೋಲ್ಡ್ ಆದ್ರೆ ಕಾಟನ್ ಇಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ತೇವೆ, கொஞ்சம் கோல்டு ஆದ್ರೆ நமக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிச்சுன்னு சொன்னா உடனே கர்ச்சீப் எடுத்து கட்டிக்குவோம். ನೋಡ್ರಿ, ಸತ್ರೆ ಕಾಟನ್ ಬಂದು ಇಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತೆ ಮೂಗಲ್ಲಿ ಅಷ್ಟೇ. செத்து போயிட்டாக்கா காதை அடைக்கிறது இல்ல, மூக்க போட்டு பஞ்சை வச்சு அடைச்சிருவாங்க. ನಮ್ಮ ಜೀವಿತ ಇಷ್ಟ ಕಾಟನ್ ಎಲ್ಲ ಇಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಇಂಟ್ರೆಸ್ಟಿಂಗ್ ಆಗಿ ಓಡಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ, ಕೋಲ್ಡ್ ಆಗ್ಬಾರ್ದು ಅಂತ. காதுல காட்டனை வச்சு அடைச்சுக்கிட்டு நமக்கு இஷ்டமான இடத்துக்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருப்போம். இப்போ
ಆದ್ರೆ ಒಂದ್ಸರಿ ನಾವು ಸತ್ತ ಮೇಲೆ ಆ ಕಾಟನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು ಇರೋರಿಗೆ ಅವ್ರೇನ್ ಮಾಡ್ತಾರೆ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ತಗೊಂಡೋಗ್ಬಿಟ್ಟು ಮೂಗಲ್ಲಿ ಇಡ್ತಾರೆ ಅದನ್ನ. செத்து போனதுக்கு அப்புறம் பார்த்தா ஐயா வச்சுட்டு இருந்த காட்டனை இங்க எடுத்து மூக்கில் விட்டுருவாங்க. ಸೊ ನಮ್ಮ ಜೀವಿತ ಇಷ್ಟೇ, ಈ ಕಿವಿಯಿಂದ ಈ ಮೂಗವರೆಗೂ ಅಷ್ಟೇ, ಬಹಳ ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ಇಲ್ಲ. நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான். கேட்கிற காதுல இருந்து விடுற மூச்சு காத்து வரைக்கும் தான். இந்த ಕಿವಿಯಿಂದ ಮೂಗಿಗೆ ಬರ್ಬೇಕಷ್ಟೇ. இந்த காதுல இருந்து மூக்குக்கு வரணும், அவ்வளவுதான். ಬೇಕಾದ್ರೆ ಹಿಂಗ್ ಇಟ್ಕೊಂಡ್ರು ಕೂಡ ಎರಡು ಕೂಡ ಟಚ್ ಆಗುತ್ತೆ, ಈ ಕಡೆಗೆ ಈ ಕಡೆಗೆ. கை வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டும் டச் ஆகும். ನೋಡಿ, ಹಾಗಾದ್ರೆ ಮನುಷ್ಯ ಒಂದು ಆಯುಷ್ ಕಾಲ ಬಹಳ ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರ. மனிதனுடைய ஆயுசு காலம் மிக மிக குறைவு. ಸೊ ಯಾರು ಕೂಡ ಒಂದು ಓಕೆ ನಾಳೆಯಿಂದ ನಾನು ಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಆಗಿರ್ತೀನಿ, நாளையிலிருந்து நான் இனிமேல் நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பேன், 1ನೇ ತಾರೀಕಿನಿಂದ ನಾನು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿರ್ತೀನಿ, முதல் தேதியிலிருந்து நான் சரியாக இருப்பேன், ಈ ಲೆಕ್ಕಾಚಾರ ಬಂದು ನಾನು ಬಹಳ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿ ಮಾಡಿ ಆಯ್ತು 47 ವರ್ಷ ಆಯ್ತು. இந்த மாதிரியான கணக்கு போட்டு 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 வயசாகி போச்சு, தலையில முடி வர போச்சு. ಸೊ ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಯಾರು ಕೂಡ ನಾವು ಒಂದು ಅಂದಾಜು ಊಹೆ ಮಾಡ್ಕೊಂಡು ನಾವೇನ್ ಮಾಡಬಾರ್ದು, ಜೀವನ ಮಾಡಬಾರ್ದು. எனவே இப்படிப்பட்ட ஒரு பொய்யான ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு நாம சோதனைய பத்தி நாம தப்பான எண்ணம் வைக்க கூடாது. ಈ ಪಾಪದ ಅರಿಕೆ ನಾವು ಆ ಕ್ಷಣದಲ್ಲಿ ನಾವು ಮಾಡಬೇಕು. பாவத்தை குறித்த அறிக்கையை நாம் அப்பொழுதே செய்துவிட வேண்டும். ಶೋಧನೆ ಬಂದಾಗ ಆ ಕ್ಷಣದಲ್ಲಿಯೇ ನಾವು ತೀರ್ಮಾನ ಮಾಡಬೇಕು. சோதனை வரும் பொழுது அப்பொழுதே நாம் தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ನಾನು ಆ ಸ್ಥಳದಿಂದ ನಾನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೇಕು. நான் எனக்கு சோதனை வருகிற அந்த இடத்தில் இருக்கக்கூடாது, விட்டு செல்ல வேண்டும். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಕೇಳಿದಂತ ವಾಕ್ಯಗಳಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟವರಾಗಿ, அதற்காக நம்முடைய இருதயத்தை நம்முடைய வாழ்க்கை நாம் ஒப்பு கொடுப்போமாக. ಎಷ್ಟು ಸಾರಿ ನಾವು ಶೋಧನೆಗೆ ನಾವು ಒಳಗಾಗಿದ್ದೇವೆ, எத்தனை முறை நாம் பாவம் செய்வதற்கு உடன்பட்டிருக்கிறோம், ಶೋಧನೆ ಪಟ್ಟು ದೇವರ ಮನಸ್ಸನ್ನು ನೋಯಿಸಿದ್ದೇವೆ. சோதனையிலே நாம் உடன்படும் பொழுது நாம் தேவனுடைய இருதயத்தை நாம் நோக வைக்கிறோம். ನಮ್ಮ ಪಾಪದಿಂದ ಎಷ್ಟು ಸಾರಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬದವರು ಬಾಧೆಗೆ ಒಳಗಾಗಿದ್ದಾರೆ. நாம் செய்கிற பாவத்தினாலே நம்முடைய குடும்பத்தினருக்கு எவ்வளவு பிரச்சனைகளை நாம் கொடுத்திருக்கிறோம். ಎಷ್ಟು ಸಾರಿ ನಾವು ನಿಂದೆ ಅವಮಾನಗಳನ್ನು ನಾವು ಎದುರಿಸಿದ್ದೇವೆ. எத்தனை முறை நாம் நிந்தைகளையும் அவமானத்தையும் நாம் அடைந்திருக்கிறோம். ಶೋಧನೆಯಿಂದ ನಾವು ಎಷ್ಟು ಸಾರಿ ನಮ್ಮ ಕೆಲಸವನ್ನ ಕಳ್ಕೊಂಡಿರಬಹುದು. எத்தனை முறை நம்முடைய வருகிற சோதனையினாலே நாம் செய்கிற வேலைக்கு பிரச்சனை வந்திருக்கிறது. ನಾವು ಮಾಡಿದಂತ ಪಾಪದಿಂದ ನಾವು ಊರು ಬಿಟ್ಟು ಹೋಗುವಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದಿರಬಹುದು. நமக்கு வந்திருக்கிற பிரச்சனையிலே அந்த சோதனையினாலே நாம் ஊரை விட்டு எங்காவது போய்விடலாமா என்று கூட நாம் தீர்மானம் எடுத்திருக்கிறோம் அல்லவா. ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಇನ್ನು ಮುಂದೆ ನಾವು ಬಹಳ ಒಂದು ಗಂಭೀರವಾಗಿ ನಾವು ಇದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು, எனவே அப்படிப்பட்ட காரியம் நிகழாதபடிக்கு நாம் ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்து ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡೋಣ. நாம் ஒரு பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தீர்மானம் எடுப்போம். ನಾವು ಈ ದೇಶದ ಪ್ರಜೆಗಳಾಗಿದ್ದೇವೆ. நாம் இந்த தேசத்தினுடைய பிரஜைகளாக இருக்கிறோம். ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಥಾನ ಇದೆ. இந்த சமுதாயத்திலே நமக்கு ஒரு பதவி இருக்கிறது. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ. குடும்பத்தில் நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ. சபையிலே நாம் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಪಾಪಕ್ಕೆ ದಾಸರಾದರೆ, ஒருவேளை பாவத்திற்கு நான் அடிமையாய் போனால் ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ಇದರ ಒಂದು ಪರಿಣಾಮ ಬೀರುವಂತದ್ದಾಗಿದೆ. இதனுடைய விளைவு, இதனுடைய பாதிப்பு என்னை சுற்றி இருக்கிற எல்லார் மேலேயும் அது விழுந்து விடுமே. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. நாம் ஜெபிக்கலாமா? ನಮ್ಮನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, ಈ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ இந்த அதிகாலை வேளையிலே ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ನಿಮ್ಮ ತ್ರಾಣವನ್ನು ಹಸ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. எங்கள் எல்லாரையும் உடைய கரங்களுக்கு கீழே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ನಾವು ಬಲಹೀನರು, நாங்கள் பலவீனர்கள், ಹುಟ್ಟಿದ ದಿನದಿಂದ ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. பிறந்ததிலிருந்து நாங்கள் பாவிகளாகவே இருக்கிறோம். ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ನಮಗೆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು, எங்களுக்கு பாவத்திற்கு மன்னிப்பையும் ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು நித்திய ஜீவனையும் ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. ದೇವರೇ, தேவனே, ಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ பொறுப்புகளை கொண்டு ನಾನು ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு ಸಹಾಯ ಮಾಡು. எங்களுக்கு உதவி செய்யும். ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஜெபத்தை கேட்பதற்காக நன்றி. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Thank you. Thank you, Pastor.